திருஞான சம்பந்தர் சிவனுக்காக பாடின ஒரு பாட்டை நம்ம ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் படத்துல ராஜராஜ சோழனுக்காக யூஸ் பண்ணாருன்றத நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? திருஞான சம்பந்தர் குழந்தையா இருக்கும்போது அவரோட அப்பா அவரை ஒரு சிவன் கோயில்ல உள்ள குளத்துக்கு குளிக்க கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் குளிக்கிற வரைக்கும் திருஞான சம்பந்தரை, அதாவது சின்ன குழந்தையா இருந்த திருஞான சம்பந்தரை அந்த படித்துறையில உட்கார வச்சுட்டு அவர் குளிக்க போயிருக்காரு. திரும்பி வந்து பார்க்குறப்போ திருஞான சம்பந்தருடைய வாயில அங்கங்க பால் கரை ஒட்டி இருக்கு. அவர் குளிக்க போன நேரத்துல குழந்தையா இருந்த திருஞான சம்பந்தருக்கு பசி ஏற்பட அவர் அந்த பசியை தாங்க முடியாம பயங்கரமா அழுதுருக்காரு. அந்த நேரத்துல சிவனும் பார்வதியும் அர்த்தநாதீஸ்வரரா சேர்ந்து வந்து திருஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டி இருக்காங்க. திருஞான சம்பந்தரோட அப்பா குளிச்சு முடிச்சுட்டு வர்றப்போ அந்த குழந்தையோட வாயில பால் ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு, யார் வந்து கொடுத்தான்னு கேட்கிறப்ப குழந்தையா இருந்த அந்த திருஞான சம்பந்தர் சிவனுடைய தோற்றத்தை விளக்கும் விதமா இந்த பாடலை பாடுறாரு. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இப்படி சிவனோட தோற்றத்தை விளக்குற மாதிரி திருஞான சம்பந்தர் பாடின அந்த பாட்டை பொன்னியின் செல்வன் படத்துல ராஜராஜ சோழனோட காதலி ராஜராஜ சோழனோட தோற்றத்தை விளக்கும் விதமா அந்த பாட்டை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி. இப்படி ஏஆர் ரஹ்மான் அவருடைய நிறைய படங்கள்ல நம்ம தமிழ் இலக்கியம், பக்தி இலக்கியங்கள்ல உள்ள பாடல்களை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி அவருடைய பாடல்கள்ல அவர் யூஸ் பண்ண எந்தெந்த இலக்கிய வரிகளை நீங்க கவனிச்சிருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.